இந்த இடத்துல இந்த மேடையில முதன்முறையா நான் இந்த சினிமாவில் மாமான்னு கூப்பிடுற ஒரே நடிகன் சூர்யா மட்டும்தான். அதே மாதிரி என்னையும் மாமானு உன்ன வரைக்கும் உரிமையா கூப்பிடக்கூடிய ஒரே ஆளும் சூர்யா மட்டும்தான். எனக்கு முதல் ஹீரோ, நான் முத சினிமாவில் பாலான்னு என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் பார்த்த முதல் ஹீரோ யாருன்னா சூர்யா தான். நான் சினிமாவில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். என் பையன் வயசு இன்னைக்கு 8. என் பையன் நான் ராமேஸ்வரத்தில் ஷூட்டிங் இருக்கும்போது என் மனைவியை பிரிஞ்சு நான் கச்சேரி பண்ணிட்டு இருந்தேன். கச்சேரியை விட்டுட்டு நான் நடிக்கிறதுக்காக போனது முதல் முறை அப்பதான் போனேன். அப்ப என்னுடைய என் மனைவி 9 மாசம் நிறை கற்பிணியா இருந்தா. அப்போ ஷூட்டிங் நான் காலையில கூப்பிடும் போது முதல் முறை என் மனைவியை பிரிஞ்சு நான் போயிருக்கிறேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு உட்காந்துட்டு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு வெளியில போய் உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்கிறேன். குழந்தை பிறகு நேரத்தில் இப்படி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சூர்யா தான் அன்னைக்கு என்ன 4:30 மணிக்கு எழுப்பி சவரை திறந்து விட்டு குளிப்பாட்டி அப்படிலாம் நல்லா வரியா நீ கவலைப்படாதையா வாயான்னு என்னை கூட்டிக்கிட்டு இதே ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த ராமேஸ்வரம் கோயில கூட்டி போயிட்டு எனக்காக மண்டி போட்டு எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்ட ஒரு ஆத்மா உள்ள ஒரு மனிதன். இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனை இந்த சினிமா பல பேர்களை சம்பாதிச்ச இந்த சினிமா எல்லாரையும் சாதாரணமா இவ்வளவு உயரத்துக்கெல்லாம் கொண்டுட்டு வராது. அந்த உழைப்பு சூர்யா கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். ஓடிச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர முத சினிமா கூட்டிட்டு வந்த புண்ணியவன் இவர் தான். அதனால இவருக்கு தான் நம்ம மனசார நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தன்னை ஒவ்வொரு விஷயத்திலையும் உள்ள இன்வால்மெண்டா உள்ள போய் உழைச்சு 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 மட்டுமே இந்த இடத்துக்கு வந்த ஒரே நடிகன் சூர்யா மட்டும்தான் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்றேன்.